கர்த்தருக்கு மகிமை. இந்த 9ஆம் மாதத்தின் முதல் நாள் காலைவேளையிலும் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நான் வாசித்த இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் சில ஆண்டுகள் வாழ்வோம், வாழ்ந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னு நமக்கு தெரியும். எங்கேயோ போகிறோம் என்று குழப்பம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போவோம் என்கிற நிச்சயத்தோடு அவரை பின்பற்றி வருகிறோம். அப்படி இருக்க நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சை, எதிர்பார்ப்பு, நம்முடைய வாயின் அறிக்கை எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு அறிவிப்பாக, அந்த வாஞ்சை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் என்று சொல்கிறது நம்முடைய சரீரத்தை குறிப்பிடுகிறார். பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்வது இந்த சரீரம். இந்த சரீரம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சரீரம் இருக்காது. மகிமை சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, இதுதான் தேவனுடைய ராஜ்யம். நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியும் நம்ம செத்தப்புறம் எங்கேயோ போக போகிறோம் இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவோம் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றேன், ஆவிக்குரிய சபையில் ஆராய்ச்சி வருகிறேன், எனக்கு சொல்ல முடியாதுங்க நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனான்னு எனக்கே தெரியுதில்லை, ஒரே குழப்பமாக தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நான் செல்வேன் என்ற ஒரு நிச்சயத்தோடு தான் நம்ம ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். உலக மக்கள், அல்லாவிட்டால் தேவனற்றவர்கள், இல்லாவிட்டால் பேரளவில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் ஒரு கேரண்டி இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ போவோம், ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே போகலான்னு குழம்பி போயிருக்கிறாங்க. நமக்கு எந்த குழப்பமும் இல்லை, நல்ல தெளிவோடு இருக்க வேண்டும். கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியணும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நமக்கு ஒரு நிரந்தரமான வீடு இருக்கிறது என்று அந்த அறிவோடு நாம் வாழ வேண்டும். ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து ஜாலியாக வாழ்க்கையை பிடிச்சி எங்கேயோ போய் சேருவோம். எங்கே போய் சேருவோம்னு யாருக்கு தெரியும்? அப்படி இல்லை, நமக்கு தெரியும். நிச்சயமாக நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நமக்கு ஒரு பங்கு உண்டென்ற அறிவோடு தெளிவோடு நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஆவிக்குரிய சபைகளிலே அங்க வைக்கிற விசுவாசிகளுக்கு கூட இதை பற்றின ஒரு தெளிவில்லை. ஏதோ ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் பங்கு தந்தால் போவோம், இல்லைன்னா வேற ஏதோ ஒரு வழி காட்டுவார். என்ன வழி காட்டுவார்? ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பங்கு நமக்கு உண்டு என்ற நிச்சயத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். பவுல் இன்னொரு இடத்துல நிருபத்தில் குறிப்பிடுகிறார், நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். we must be sure where we are going to be. நம்ம எங்க போயிருக்க போறோம் என்கிறதை குறித்து ஒரு நிச்சயம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பாருங்கள், அதை குறித்து தான் பவுல் இந்த அதிகாரத்தில் அதிகமாய் வலியுறுத்துகிறார். இந்த கூடாரத்திலே நாம் தவித்து பரமவாச ஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். மிகவும் வாஞ்சை. எப்பா, இந்த உலகத்தில் இன்னும் நம்ம எவ்வளோ காரியங்களை எல்லாம் அடைய வேண்டியது இருக்கிறது. அந்த வாஞ்சையை விட பவுலுக்குள்ள இருக்கிறது பரமவாச ஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உடையவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். மற்றவங்க எல்லாம் பூமிக்குரியவர்கள். இந்த உலகத்திலேயும் எல்லாம் எனக்கு கிடைக்கணும், பரலோகத்திலேயும் பங்கு வேணும், பரலோகம் பிறகு தானே கிடைக்கும், இப்போ தானே உலகத்தில் உள்ளதெல்லாம் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால ஒரு தெளிவில்லாமல் போகுது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு வாஞ்சை இல்லாமல் போகுது. நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தான் தேட வேண்டும். பவுலுடைய நிருபங்களில் எல்லாவற்றிலும் இப்படி இதைத்தான் வலியுறுத்துகிறார். நீங்க உலகத்துக்குரியதை எல்லாம் முதலாவது கேளுங்க, பெற்றுக்கிடுங்க, பிறகு நம்ம பின்னால பார்த்துக்கலாம், எல்லாம் பின்னால பார்த்துக்கலாம். பின்னால பார்த்துக்கிடுறதில்ல, உலகத்துக்குரியதெல்லாம் நமக்கு ஆண்டவராக இலவசமாக தந்து விடுவார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நாம் தேட வேண்டும், நாட வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து, வேத வசனங்களிலிருந்து அறிந்து கொள்கிறோம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உருவாகும் என்றால் நிச்சயமாக நீங்கள் தான் ஆவிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட வாஞ்சை இல்லாதவர்களை நம்ம ஆவிக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொள்வது தவறு. இதற்கு நம்மை
ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இந்த வார்த்தையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 2 கொரிந்தியர் 5:5 பாருங்கள், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன். ஆண்டவரே, என்னை நீர் ஆயத்தப்படுத்தும். சிலர் வயதான காலத்தில் நான் சாக போகிறேன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும், என்னை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும்னு ஜெபம் பண்ணுறதை நான் கேட்டிருக்கிறேன். சாக போகிற நேரம் எப்போன்னு நமக்கு தெரியாது. நம்ம வயதாகி சாகிறோமா, அதுக்கு முன்னால் சாகிறோமா எப்படின்னு தெரியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நான் பங்கடைய என்னை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். அதெல்லாம் ஆண்டவரே தகுதிப்படுத்துவாருங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறதை பற்றியெல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவராகவே அதெல்லாம் நம்ம கொடுத்துருவார். இது அறியாமை, இது பிசாசின் வஞ்சகம். நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும், எனக்கு நல்ல படிப்பு தாரோம், நல்ல உத்தியோகம் தாரோம், நல்ல வீடு தாரோம். இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதம் கேட்குறோம் பார்த்தீங்களா? அதே போல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் பங்கை அடைய என்னை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்குள்ள உருவான ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் பங்கை நான் அடைய வேண்டும் விரும்புகிறேன், அதற்கு நீர் என்னை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார், நம்மை திருத்துவார், நம்முடைய வாழ்க்கையில் பல மாறுதல்களை ஆண்டவரே ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்கிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம பரலோகத்தை கண்கூடாக இங்கிருந்து பார்க்கல, நம்ம விசுவாசித்து நடக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு தரிசனமான வேளையில் தோமா அங்கே இல்லை. தோமா விட்ட மற்ற சீஷர்கள் சொன்னதை அவர் ஏற்றுக்கிட்டதா இல்லை. நான் இயேசுவின் கைகளிலும் விழாவிலும் கையை போட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். திரும்ப 8 நாளைக்கு பிறகு ஆண்டவர் இயேசு தரிசனமானார். தோமாவை கூப்பிட்டார், தோமா இங்கே வா, என்னுடைய கைகளை தொட்டுப்பார், விழாவில் கை போட்டுப்பார். கண்டு விசுவாசிக்கிறவன் காணாமல் விசுவாசிக்கிறவன் அதிக பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னார். நான் பரலோகத்தை கண்டாதாங்க ஒத்துக்கிடுவேன். அது அறியாமை, அதுக்கு அப்படி ஒரு விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது நம்ம காணாமலே அதை ஏற்றுக்கொள்கிறோம், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறோம். நான் பரலோகத்துக்கு ஒரு காலாவது போனாதாங்க அதை ஒத்துக்கிட முடியும். பரலோகத்துக்கு ஒருக்கா தான் போகிறோம். அது எப்போ? இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நம்ம போகிறோம். உலகத்தில் சில பரிசுத்தவான்களுக்கு, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை பார்க்கும் ஒரு பாக்கியத்தை பூமியில் வாழும் நாட்களிலே கொடுக்கிறார். அது ஒரு விசேஷித்த கிருபை, அது எல்லாருக்கும் இல்லை. நாம் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம விசுவாசத்தினால்தான் ரட்சிக்கப்பட்டோம். பரலோகம் இருக்குன்னு யார் கண்டா? சில வேளைகளில் நான் சில ஆட்கள் இடத்துல பேசுகிறவங்கள சொல்கிறாங்க, மோட்சமாவது நரமாவது யார் சார் கண்டா அப்படி பேசுகிறாங்க. விசுவாசிகளிலும் சிலருக்கு குழப்பம் இருக்கிறது. நான் ஒரு நாள் ஒரு ஊரில் உள்ள ஒரு ஊழியரை குறித்து கேள்விப்பட்டேன். பேர் கிறிஸ்தவ சபையின் ஊழியக்காரர். அவர் எல்லார்ட்டையும் சொல்லுவாராம், பரலோகம் கிடையாது ஐயா, சும்மா ஐயா, ஏன் நீங்கள் ஊழியக்காரர் இருந்துகிட்டே இப்படி சொல்கிறீங்க என்னன்னு. அப்பொழுது ஒரு நாள் அவர் அடக்காரான்னு முடித்தாராம். அடக்காரால இன்று மரித்த இந்த சகோதரன் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவர் மடியிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார் அப்படி ரொம்ப பரவசமூட்டும் விதமாக அவர் பேசினார். அப்பொழுது அவருடைய நண்பர் ஒருவர், எனக்கு உறவினரானவர், கேட்டாராம், ஆறாவது முடிஞ்ச பிறகு, நீங்கள் பரவத்தை பற்றியே சரியா நம்ப மாட்டேன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு அதை பற்றிய விசுவாசம் இல்லை, இன்னைக்கு இப்படி சொன்னீங்களே, எல்லாரையும் பரவசப்படுத்திட்டீங்களா, அது எப்படின்னு. இது ஒரு தொழில் ஐயா, இட் இஸ் எ ப்ரொஃபஷன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாராம். ஐயோ, நம்ம தொழிலுக்காக இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது. நாம் அங்கே செல்வோம் என்ற நிச்சயம் இருக்கிறதா? தெரியவில்லை. அது தெரிய வேண்டும். நாம் இப்பொழுது பரலோகத்தை பார்க்கல, ஆனால் பரலோகம் இருக்கிறது என்பதை விசுவாசித்து நாம் நடக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் தைரியமாயிருக்கிறோம், எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். we are very bold. ஏன் நம்ம தைரியமா இருக்கிறோம்? செத்து போனாலும் நம்ம எங்க போறோம்? யாராவது கொல்லுப்பட்டாலும் எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் நமக்கு பயம் இல்லை. சாத்தானை கண்டோ, உலகத்தை கண்டோ, உலக மக்களை கொடுத்தோ யாராவது நம்ம மிரட்டணும் பயம் இல்லை. தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். பவுலுடைய ஊழிய பாதையிலே பயங்கரமான போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், அவரை கொலை செய்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்களை மக்கள் தேடினார்கள். அதனால அவர் சொல்றார், நாங்கள் தைரியமாகவே இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் பல இடங்களில், உலகத்தின் பல நாடுகளில் அவங்க ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும்
நாங்கள் எங்கே தான் போக போகிறோம்? ஆண்டவரிடத்துல தான் போக போகிறோம். அப்போ அந்த ஒரு தைரியம் இருக்குது. சிலருக்கு ஒரு சின்ன வியாதி வரக்கூடாது, நான் செத்து போயிடுவனோ, எனக்கு செத்து போயிடணும், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் பயப்படணும்னு கேட்குறேன். சாவை குறித்து அவிசுவாசிக்கு தான் பயம் இருக்கணும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிறார். அநேகருக்கு ரொம்ப பயம், நான் செத்து போயிடுவனும், எனக்கு வயசு ரொம்ப ஆகலையே. வயசு எத்தனை ஆனால் என்ன? ஆண்டவரிடத்தில் நாம் குடி போக போகிறோம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக போகிறோம். அதனால பயத்துக்கு வேலையே இல்லை. எனக்கு பரலோகத்தில் இடம் இருக்கா இல்லையான்னு உள்ள சந்தேகம் இருந்தால் நான் கொஞ்சம் பயப்பட வேண்டியது. ஐயோ, எனக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்குமா என்னதோ எனக்கே தெரியல, எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிட வேண்டியதான். வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டோம் என்றால் தைரியமாக இருக்கலாம். எந்த சூழலும், வியாதியோ, எதிர்ப்போ, உபத்திரமோ, பாடுகளோ, துன்பமோ, சாத்தானுடைய எந்த எதிர் சக்தியானாலும் நமக்கு பயத்துக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு பயமா இருக்கா? யாராவது இன்னும் பண்ணிடுவாங்களோ? அந்த மந்திரவாதி அன்னைக்கு சொன்னான், நீ வாழ்ந்திருக்கிறத நான் பார்த்துறேன்னு சொன்னான். எனக்கு பயமா இருக்குதுங்க. நீங்க பயப்பட வேண்டாம். நமக்கு ஜீவனானாலும் சாவானாலும் ஜீவிக்கிறது இயேசுவுக்காக. செத்துட்டாலும் ஆண்டவரிடத்துல போயிடுவோம். அந்த தைரியம், ஹல்லேலூயா, அந்த தைரியத்தோடு கர்த்தரிடத்தில் குடியிருக்க அதிகமாக விரும்புகிறோம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்த அனுபவம். இன்னைக்கு பரலோகத்துக்கு போகணும்னு வாஞ்ச உருவாயிருக்கு. ஆனால் பரலோகத்துக்கு போனா போக மாட்டேனான்னு உள்ள ஒரு நம்பிக்கை இல்லாமல் அநேகர் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள். நம்ம அப்படி இல்லை. நாம் போவோம், அவர் ராஜ்யத்தின் பங்கை அடைவோம் என்ற நிச்சயத்தோடு அவரை பின்பற்றணும். தைரியமாக ஆண்டவரை பின்பற்றணும். அநேகருக்கு ரொம்ப பயம் இருக்குது. இது கிதியோனின் சேனை என்று நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொன்னேன். பயமும் திகிலும் உள்ளவர்கள் ஏதாவது மலையோ மேடோ பள்ளமோ பார்த்து ஓடி போக வேண்டியதான். தைரியமாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்பட போறதில்லை, யாரை குறித்தும் பயப்பட போறதில்லை, பேயை குறித்தும் பயப்பட போறதில்லை. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையை நாம் முடித்து விட்டாலும், உலக வாழ்க்கை ஒரு நாள் முடிந்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் குடி போக போகிறோம் என்கிற ஒரு நிச்சயம், ஒரு தைரியம். ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. அதாவது நம்ம ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு வீடு அங்கே ஒரு இடத்துல கட்டிட்டு இருக்கிறோம். அந்த வாடகை வீட்டில் குடியிருக்கிற அந்த ஓனர் நம்ம மிரட்டுறான், ஐயோ சீக்கிரம் வீடை காலி பண்ணி ஆகணும், இல்லைன்னா திங்ஸ் எல்லாத்தையும் தெருவில் தூக்கி போட்டுருவேன், எல்லாம் உங்களை பிடிச்சி வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கிடுங்க. நமக்கு எதுக்கு பயப்படணுமா? பயப்பட தேவை இருக்கான்னு கேட்குறேன். பயப்பட தேவையில்லை. நமக்கு சொந்த வீடு ரெடி ஆயிட்டு. ஹல்லேலூயா. வாடகை வீடை தூக்கி போடு, நீ வச்சுக்க உன் வீடை. உன் வீடு உன்கிட்ட இருக்கட்டும். உனக்கு மிரட்டலும் உருட்டலும் என்கிட்ட வேண்டாம். எனக்கு சொந்த வீடு ரெடி ஆகி விட்டது. ஹல்லேலூயா. நான் சொந்த வீட்டுக்கு குடி போக போறேன். ஸோ ஐ எம் வெரி போல்ட். நான் ரொம்ப தைரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாடகை வீடு தான் தஞ்சம். இங்கே தான் நம்ம காலத்தை ஓட்டி ஆகணும். நமக்கு என்ன வேற வீடா கூட? எங்கே போக போகிறோம்? தெருவில் தான் நிற்கணும். அப்படி இல்லையே. ஹல்லேலூயா. இது வாடகை வீடு போல இருக்கிறோம். கொஞ்ச காலம் இங்கே இருப்போம், பெயருவோம் ஒரு நாள். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் குடியிருப்போம், அவருடைய சமூகத்தில் சென்று சேருவோம். அதனால தான் சொல்றாரு, நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாங்கள் விரும்புகிறோம். நீங்க விரும்புறீங்களா? இந்த 1ஆம் தேதி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் சரி, குடியிராமல் போனாலும் சரி, நமக்குள்ளால ஒரு உறுதியான தீர்மானம். அது என்ன? அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். பவுல் சொல்றது போல நீங்க சொல்லுவீங்களா? உங்க உள்ளத்திலிருந்து சொல்ல முடியுமா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சி. ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, நான் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்வீங்களா? இந்த ஒரு இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உடையவர்களாக மாறி வருகிறீர்கள். நாங்க எத்தனை பேரை பிரியப்படுத்த வேண்டியிருக்கு உலக வாழ்க்கையில, யார் யாரையோ பிரியப்படுத்த வேண்டியிருக்கு. என்ன பண்றது? நாங்க எல்லாரும் பிரியப்படுத்தணும், அதுவும் ஒத்து வராத. ஆண்டவரை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இந்த உடம்புல உயிர் இருந்தாலும் சரி, உயிர் உடம்பை விட்டு போனாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். இது ஒரு மேலான வளர்ச்சி அடைந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்வின் நிலைமை.
இந்த அனுபவத்தை நீங்கள் உடையவர்களாக மாறும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க விரும்பணும்னா சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பவுல் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைவதை பற்றியும் பேசிக்கொண்டே வரும் பொழுது ஒரு எச்சரிப்பையும் அங்கே இடையில் குறிப்பிடுகிறார். அது என்ன? நம்முடைய சரீரத்தில் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைய வேண்டும். அதுக்கு ஒரு இடம் இருக்கிறதாம். அது என்ன இடம்? கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். யாரும் தப்ப முடியாது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நாம் தேவனுடையவர்கள். இந்த சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைய வேண்டும். அதனால தான் நன்மை செய்தால் மேன்மை இல்லையா என்று சொல்வது. தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யலாம், அதற்கு நமக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னால ஒருவனுக்கு தீமை வந்துன்னு இருக்கக்கூடாது. அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில தீர்மானிக்க வேண்டும். நான் யாருக்கும் தீமை செய்ய போறதில்லை. என்னை ஒருவன் அடித்தாலும் நான் அடிக்க தயாராக இல்லை. என்னால் அடிக்கலாம், அடிக்க முடியும், என்னட்டையும் ஆள் இருக்கு. நான் அதை செய்வதில்லை. நான் நன்மை செய்வேன். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்க கடவுள். நசரேயனாகிய இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிற நாளில் நாம் தீமை செய்தவர்கள் என்று கணக்கிடப்பட்டால் தண்டனைக்குள்ளாகி விடுவோமே. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பங்கை அடைய வேண்டும் இல்லவா? அதுக்குத்தான் சொல்லித்தாரது. தீமை செய்யாத, தீய நோக்கம் கொள்ளாதே, நன்மை செய். உன்னுடைய சரீரத்தில் செய்கிற நன்மைக்கோ தீமைக்கோ உள்ள பலன் ஆண்டவர் ஒரு நாள் கொடுப்பார். அதுக்கு முன்பாக நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாரும் தப்ப முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய சரீரத்தில் தீமை அதிகமாக இருக்கிறதா, நன்மை இருக்கிறதா? பவுல் சொல்கிறார், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அதுக்கு காரணம் எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவரே, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் தீமை செய்கிறேன். நான் தூய்மையான வார்த்தைகளை பேசணும் விரும்புகிறேன், ஆனால் என்ன அறியாமலே கெட்ட வார்த்தை வருகிறது. நான் சண்டை போடக்கூடாதுன்னு விரும்புகிறேன், ஆனால் சண்டை போடுகிறேன். எனக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நான் நிற்க வேண்டியதா இருக்கிறதுனால தான் நானும் இத்தனை வருஷம் தீமை செய்யாமல் நன்மை செய்து கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் தப்ப முடியாது. ஆண்டவருடைய எந்த வக்கீலும் எந்த ஜட்ஜும் போய் சிபாரிசு பண்ண முடியாது. அதை நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டிய நாள் வருகிறது. அப்பொழுது நாம் நன்மை செய்தவர்களாக இருந்தால் அங்கே மேன்மை. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றார், ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். ஆண்டவர் பயந்து நன்மை செய்ய. இந்த சரீரத்தில் நன்மை தான் செய்யணும், தீமை செய்யக்கூடாது. நீங்க உறுதியா தீர்மானிச்சுடுங்க. இயேசு கிறிஸ்துவின் போதனை என்ன? ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுடைய மறு கன்னத்தில் கொடுத்து விடுன்னு சொன்னாரா? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டி விடுன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் போதனை தான். இதனாலதான் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று இருந்து நாங்க மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். கேட்டீங்களா? மனுஷருக்கு புத்தி சொல்லணும். நான் புத்தி சொல்லணும்னா நம்ம அப்படி இருக்கணும். நான் அடிப்பேன், உதைப்பேன், ஒன்னு வெட்டுவேன், திருடுவேன், சண்டை போடுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், எல்லாம் அக்கிரமும் பண்ணுவேன்னா ஐயோ, நம்ம யாருக்கும் புத்தி சொல்ல முடியாது. நம்ம புத்தி சொல்லக்கூடியவர்களாய் மாறணும்னா நன்மை செய்வோம். இந்த சரீரத்தில் நாம் நன்மை செய்வோம். இந்த கரங்கள் நன்மை செய்கிறதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த கரங்கள் கள்ளக்கணக்கு, கள்ளத்தராசு, கலப்படம், லஞ்சம் வேண்டாம். ஹல்லேலூயா. என பக்கத்தில் எவனோ வந்த அடிச்சு விடுவேன், உதச்சு விடுவேன். இல்லை, இந்த கரங்கள் நன்மைதான் செய்யும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த கால்கள் நன்மை செய்யதான் விரைந்து ஓடும். என்னிடத்தில் பேசிக்கொண்டிருந்த ஒருவர் நேற்று சொல்றாப்புல, பாஸ்டருக்கு ரொம்ப மனது இறக்கமா. ஆமா, ஏன் அதனால என்ன கெட்டு போச்சுன்னு கேட்டேன். எவனாவது தீமை செய்தவன் விழுந்தா கூட ஐயோ போய் தூக்கிடுவாரு. ஆமா, தூக்கத்தான் வேணும். ஏசு அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நன்மை செய்வோம். நன்மை செய்து பாட அனுபவிக்கணுமா? ஆமா, பாட அனுபவிக்கணுமா? பரலோகத்தில் பலன் மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து நாங்கள் புத்தி சொல்கிறோம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா.
தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறோம். We cannot hide ourselves before God. ஆண்டவருக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம உருட்டினாலும் சரி புரட்டினாலும் சரி ஆண்டவருக்கு தெரியும். God knows everything. God knows all about you. நம்ம பற்றி எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எதுவும் மறைக்க முடியாது, உருட்ட முடியாது. தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாருல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயங்களை அறிகிறார். உள்ளத்தில் என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்படி நயமா பேசுற உடனே நம்ம யாரையும் ஏமாற்ற முடியாது. எல்லா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வெளியரங்கமாக இருக்கிறோம். ஒளிவு மறைவு ஆண்டவருக்கு முன்பாக எதுவுமே இல்லை. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இப்படி உருட்டியும் புரட்டியும் பேசின எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். God knows all about you. நம்ம இப்படி அப்படி நடிக்கிற உலகம், இந்த உலகம் நடிகர்கள் நடிகைகள் நிறைந்த உலகம், அது உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம பற்றி நம்ம எல்லாமே தெரியும். நம்முடைய நாவில் சொல் பிறவாதற்கு முன்னாலே அதை அறிகிறார். எழுந்தாலும் நடந்தாலும் இருக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். தாவீது எவ்வளவு அருமையாக 139ஆம் சங்கீதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு முன்பாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம். அந்த உணர்வோடு இந்த மாதத்திலும் வாழ்வோம். நம்மள்கிட்ட தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் இருக்குமானால் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம பேச்சை கேட்கிறார், நம்முடைய செயல்களை அவர் அறிகிறார், நம்முடைய போக்குவரத்தை அறிகிறார். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாம எதுவுமே கிடையாது. ஒழிக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. எல்லாம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கவும் செய்வார் என்பதை மறக்க வேண்டாம். அதை குறித்து விசாரணையும் பண்ணுவார். அது நியாய தீர்ப்பினால். அந்த நாளிலே பதில் கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு பயப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க, அதான் நல்லது. நான் இதுதான் சொல்லிட்டு வர்றேன், இதைத்தான் நம்ம கடைபிடிக்கணும். எங்களுக்கு யாரை கொண்டும் பயம் இல்லை, நாங்கள் எப்படியும் வாழ்வோம், எல்லாம் செய்வோம். ஐயோ, அப்படி செய்யாதுங்க. இந்த மாதத்திலும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வோம். அவருக்கு நம்ம பற்றி எல்லாம் தெரியும், எல்லாம் வெளியரங்கமாக இருக்கு. மறைவர்கள் ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாக பவுல் சொல்கிறார், நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெரிந்த புத்திரர்கள் என்றால் உங்களுக்காக. சில வேளைகளில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து ஒரு அற்பமான எண்ணம் மக்கள் மத்தியில் 1ஆம் நூற்றாண்டிலே இருந்திருக்கிறது. அதனால தான் பவுல் இப்படி எழுதுகிறார், நாங்கள் பைத்தியம் கொண்டால் அது தேவனுக்காக. கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் பைத்தியக்காரர்கள் என்று அறியப்பட்டிருக்கிறார்கள். பிழைக்க தெரியாதவர்கள், உலகத்தை அனுபவிக்க தெரியாதவங்க. அப்படியா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. உலகத்தை அனுபவிக்கலாம், அது தகுதியா இராது என்று பவுல் சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் பிழைக்க தெரியாதவங்க. இவங்க இப்பவே பரலோகம், மோட்சம், ஆண்டவருக்கு ராஜ்யம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அனுபவிக்கல எல்லாம் கொடுத்திருக்கிறார். இல்லைங்க, எல்லாம் தகுதியா இராதென்றும் பவுல் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிட்டோம். எப்பொழுதும் அல்லேலூயா, சோத்திரம், இயேசுவை வாரும், மாரநாதா எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பைத்தியம் கொண்ட ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்கு நாங்கள் பைத்தியம். நீங்க யாருக்கு பைத்தியம்னு ஒரு தேவ மனுஷன் கேட்டார். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்களா இருந்தால் ஆண்டவருக்காக, பிழைக்க தெரியாதவர்கள்னா ஆண்டவருக்காக, நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் அது உங்களுக்காக. ஹல்லேலூயா. அவர் ரொம்ப அருமையாக எழுதுகிறார். இதற்கு விளக்கம் ஏராளம் உண்டு, சுருக்கமாக முடித்து விடுகிறேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறார்ல, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கியே வருது. ஆண்டவரே, உமது அன்பினால் என்னை நிரப்பும்னு டெய்லி கேளுங்க. ஆண்டவரே, உமது அன்பினால் என்னை நிரப்பும், உம்முடைய அன்பு என்னை நெருக்கி ஏவட்டும். கிறிஸ்துவின் அன்பு நம்ம நெருக்கி ஏவுறதுல நம்ம என்ன செய்வோம்? அவரை குறித்து மக்களுக்கு சொல்லுவோம் இல்லையா? அவருக்கென்று நாம் செயல்படுகிறவர்களாய் மாறுவோம். அவருக்காக உழைப்போம், அவருக்காக கொடுப்போம், அவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவோம். கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறாரே பவுல். அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? அந்த அன்பு எப்படி வருமா? நிறைய பாட்டு பாடணும்னு வந்துருமா? பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவாவியின் நிறைவை பெறவழில் தான் அந்த தேவ அன்பு உள்ளத்தில் ஊற்றப்படும். அது நெருக்கி ஏவுகிறது. என்னால் சும்மா இருக்க முடியல, யாருக்கிட்டையாவது போய் சண்டை போடணும் இல்லை, யாருக்கா இன்று கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருக்காக நான் ஏதாவது கொடுக்கணும். அதான் என்னுடைய உள்ளத்திலே உள்ள எண்ணம். ஏன்? கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்கள நம்ம பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள்ட்ட நேரம் செலவிடணும், அவங்களுக்கு ஏதாவது செய்து சாப்பிட ஏதாவது கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். அப்படியெல்லாம் நமக்கு எண்ணம் வந்துடும்ல.
கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள நெருக்கி ஏவுதா? நேரம் கிடைச்சா பைபிள் படிப்போம், நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுவோம். அதுவும் எத்தனையோ மாதம் கடந்து போச்சு, ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே போகுது. ஆண்டவரை பற்றி சொல்லிக்கு தான் நேரம் கிடைக்கலங்க. எங்களுக்கு வேலை வேலை தொழில்னு ரொம்பவே ஓடிடுது. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி எவுமானால் அவருடைய அன்பை குறித்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு நாள் 100 பேருக்கு சொல்லலை, ஒரு ஆளுக்காவது இயேசுவின் அன்பை நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது? அந்த அன்பு உங்கள் உள்ளத்தை நெருக்கியவட்டும். அல்லேலூயா. பிழைத்திருக்கிற நாம் இனி யாருக்காக பிழைத்திருப்போம்? நான் பிழைச்சிருக்கிறது என் பிள்ளைங்களுக்காகத்தான். நீங்க வேற தப்பா ஒன்று நினைச்சுக்கிடாங்க. நீங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போங்க, அதுக்கு நான் என்ன செய்கிறது? அப்படி இல்லை. பவுல் எழுதுகிறது தான் சத்தியம், அதைத்தான் நானும் ஒத்துக்கொள்கிறேன். அதுதான் இத்தனை ஆண்டுகளில் நானும் அறிக்கையிடுகிறேன். அப்படித்தான் என்னையும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், அல்லேலூயா, யாருக்காக பிழைத்திருக்கணுமா? நமக்காக மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவுக்காக பிழைத்திருப்போம். அல்லேலூயா. எனக்கு வயசானாலும் எனக்கு பேரம்பேத்தி கண்ட பிறகு சத்தா போதும்னு ஒரு ஆசை. அதுவரையிலும் நான் உயிரோடு இருக்கணும் சாமி. அப்படியா? அப்போ உங்கள் எண்ணம் என்ன இருக்கு? நீங்கள் யாருக்காக பிழைச்சிருக்கு? நான் என் பொஞ்சாதி பிள்ளைகளுக்காக தாங்க பிழைச்சிருக்கிறேன். அதுதாங்க உண்மை. நான் ஒத்துக்கிடுறேன். இல்லை பிற நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க? பவுலுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு மேலான அனுபவம். ஹல்லேலூயா. இட் இஸ் ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வாலிபர்களாக இருந்தாலும், வயோதிபர்களாக இருந்தாலும், நடுத்தர வயதுள்ளவர்களாக இருந்தாலும், நீங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும், இயேசுவுக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா நமக்கு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு கவலையே இருக்காது, பயமே இருக்காது, தைரியமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் பிழைத்திருக்கிறேன் இயேசுக்காக. அப்போ உங்களை யாராவது எங்கே அடிச்சு கொண்டு போட்டா என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. ஆமா, பிழைத்திருக்கிறவர்கள் நீங்க யாருக்காக பிழைச்சிருக்கீங்க? நான் என் புருஷனுக்கு அவருக்கு சாப்பாடெல்லாம் செய்து கொடுக்கணும்ல, அதுக்காக தான் பிழைச்சிருக்கிறேன். துணியெல்லாம் துவச்சி கொடுக்கணும்ல. நான் என் மனைவிக்கு தான் பிழைச்சிருக்கிறேங்க பாஸ்டர். நீங்க வேற தப்பா நினைக்காதுங்க. நாங்க கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் தான் ஆச்சு, நாங்க என்ன உலகத்தையும் அனுபவிச்சுட்டோம்? இல்ல, கொஞ்ச காலம் மனைவிக்காக, புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக, எங்க மாமாவுக்காக, நான் என் பேரம்பேத்துக்கு. நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, இந்த வசனத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இயேசுவுக்காக தான் வாழ்வோம். ஹல்லேலூயா. நமக்காக மரித்து உயிர் தெழுந்தாரே, இயேசுவுக்காக ஜீவிப்பேன். அவருக்காக தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. அப்ப மற்ற யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டீங்களா? எல்லாருக்கும் நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம், அன்பு காட்டுவோம், உத்தரவாதம் பண்ணுவோம், நம்முடைய பொறுப்பை நாம் விட்டு விலக மாட்டோம். ஆனா பிழைத்திருக்கிறது யாருக்காக தான்? இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. இந்த அறிக்கை நம்ம வாயில வரணும். அதுதான் சாத்தானை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம். சாத்தான் தோற்று போயிடுவான். பிசாசே, நான் இயேசுவுக்காக பிழைத்திருக்கிறேன், நான் வேற எதுக்காக இல்லை. நான் என்ன அனுபவிச்சேங்க இந்த உலகத்தில்? நான் என்னதான் அனுபவிச்சேன்? இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கண்டாமா? இப்பதான் அந்த சுண்டைக்காய் செடி காய்க்க தொடங்கி இருக்கு, இந்த வெண்டைக்காய் செடியில காய் வந்திருக்கு. இதெல்லாம் பறிச்சு சாப்பிட்டு குழம்பு வச்சு கொஞ்சம் அனுபவிக்கண்டாமா? ஆண்டவரே, இதெல்லாம் அனுபவிச்ச பிறகு என்ன கூப்பிடுவான்ப்பா? இல்லை, நான் இயேசுவுக்காக பிழைத்திருக்கிறேன். எப்போ கூப்பிட்டாலும் நம்ம போயிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.